ஞானசம்பந்தர் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த குளக்கரையிலிருந்து உள்ள ராஜகோபுரத்தின் வழியாக உள்ள நுழைஞ்சி லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பூம்பாவைக்காக வேண்டி ஒரு ஆலயம் இருக்கு, சிறிய ஆலயம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தில். அங்கே வந்து சிவனேச செட்டியார்னு ஒருத்தர் தன்னுடைய பெண் பூம்பாவைன்ற ஒரு பெண்ணு வளர்க்குறார். யாருக்காக? ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ட்டு. அந்த குழந்தை என்ன பண்ணது, 7 வயசுல நாகம் தீண்டி இறந்து போயிடுது. அவரு அந்த பெண்ணை வந்து எரித்து அந்த சாம்பல் எலும்புகளை ஒரு குடத்துல போட்டு வீட்டில் வச்சு ஒரு சிவப்பு துணி போட்டு மூடி வச்சிருக்கிறார். ஞானசம்பந்தர் வராரு, எங்க மயிலாப்பூருக்கு வராரு கபாலீஸ்வரரை பார்க்க. அவர் உள்ள திருவொற்றியூர்ல இருந்து உள்ள நுழையிறதுல இருந்து கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் மேலே பந்தலிட்டு கீழே வந்து சிவப்பு கம்பளம் விரித்து குழந்தையினுடைய கால் வந்து அப்போ இருக்கிற ரோடு வசதியெல்லாம் இல்லை, கால் ஒன்றும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. அதில் நடந்து வராரு. வரும்போது இதெல்லாம் யாருப்பா அந்த ஏற்பாடெல்லாம் செய்தது? அவ கேட்கும்போது சொல்கிறாங்க சிவனேச செட்டியார்னு. அவரை பார்க்கணுங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அந்த குடத்தை பார்த்தா கேட்குறாங்க, உங்களுக்காக வளர்த்த என் பிள்ளை பாம்பு தீண்டி இறந்து விட்டது, அதனுடைய அஸ்தி தான் சாமி. ரொம்ப வேதனையோட இவ்வளவு திருக்காரியம் செய்யக்கூடியவருக்கு இப்படி ஒரு நிலையா? அந்த குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கபாலீஸ்வரர் ஆலயத்தில் வச்சு பதியம் பாடுறார். மட்டிட்ட புன்னை அம்கானல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான், ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவான். 11 பாட்டு. 10வது பாட்டு உரிஞ்சாய அப்படின்ற தொடங்குற பாட்டு. தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு ஒரு லைன் வரும். அப்போ ஞானசம்பந்தர் காலத்திலே அந்த தைப்பூசம் இருந்திருக்குது. அந்த பாடலை பாடி முடிக்கிறாரு. அந்த குடம் கரெக்டாக 10வது பாட்டு பாடி முடிக்கும் போது குடம் உடைந்து உள்ளே இருந்து அந்த பெண் உருவாகுது. எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி தெரியுங்களா? 7 வயசுல இறந்தது. 5 வருஷம் கழிச்சு ஞானசம்பந்தர் வராரு. இப்போ 12 வயசுல அந்த பெண் எப்படி இருக்குமோ அப்படியே அந்த பெண் வந்து உருவாகுது. சிவனேச செட்டியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கையெடுத்து கும்பிட்டு, இந்த பெண்ணை உங்களுக்காக வளர்த்தேன் சாமி, நீங்க தான் கல்யாணம் பண்ணி. ஞானசம்பந்தர் சொன்னார், உன் பெண் 7 வயசுலேயே இறந்து போச்சு, இது என்னுடைய பொண்ணுன்ற. நான் பாடி உருவாக்கணும் இல்லையா? என்னோட பொண்ணு, என்னோட மகளை எப்படியா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அந்த பூம்பாவையை உயிர்ப்பிக்க செய்த நாள் இன்னைக்கு.